நான் நினச்ச மாரி ஒரு படமா வந்திருக்கும். நான் ஒண்ணு சொல்றேன் இல்லையா? ஒரு ஏதோ ஒண்ணு மிஸ் லேக் ஆகும். லைன் ஒண்ணு சொல்றேன் பார்த்தீங்களா? அந்த லைனுக்குள்ள இந்த படம் ஃப்ரெஷ்ஷான ஒரு பெரிய படமாவே வந்திருக்கும். அத வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அது அது என்னுடைய தவறு தான். அத இன்னும் நான் கொஞ்சம் கவனமா பண்ணியிருக்கணும். ஏன்னா, அதில அவருடைய கான்ட்ரிபியூஷன், கார்த்தி சாரோட கான்ட்ரிபியூஷனு, எல்லாருடைய புரொடக்ஷனுடைய வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப பெரிய வேல பார்த்தாங்க. பட் நான் இன்னும் கவனமா இருந்து, நான் என்ன நெனச்சேனோ அத எடுத்திருக்கணும். புரியுது, புரியுதா உங்களுக்கு? புரியுது. நான் ஒரு நெனச்சேன் இந்த படம், இந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அத நான் எடுத்திருந்தேன்னா, கண்டிப்பா இது ஒரு கல்ட் கமர்ஷியல் படமா வந்திருக்கிறதுக்கான எல்லாமே அதுக்குள்ள இருந்தது. நான் மிஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். மேபி அந்த சட்டையர் கனெக்ட் ஆகலன்னு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டிக்காக தான் கேட்குறேன். ஒருவேளை அந்த சட்டையர் கனெக்ட் ஆகாம போனது ஒரு காரணமா இருக்கலாமா சார்? லைக் அதான் அப்பார்ட் ஃப்ரம் உங்களோட ஆமா. ஒர்க்க தாண்டி. நிச்சயமா. இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகல, அந்த நான் சொன்ன சட்டையர் கனெக்ட் ஆகலனாலே, ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டலா இந்த படத்துல நெறைய இருந்தது. அது கார்த்தி சார் மாரி ஒரு ஹீரோ ஒத்துக்கிட்டு நடிக்கிறதே பெரிய விஷயம். அவரோட ரியல் இன்ட்ரோடக்ஷன்னே படத்துல வந்து அவருக்கு எய்ட்ஸ் இருக்கு